ஈரோடு மாவட்டம் தாளவாடியை அடுத்த திம்பம் மலைப்பாதை 6வது கொண்டை ஊசி வளைவில் மண்பாண்டங்கள் ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் வாகனம் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம். என்ன நடந்தது முழு விவரம்? வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்ப மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த திம்ப மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம், மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் 2 மாநிலங்களுக்கிடையே ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி இரும்பு பிளேட்டுகள், இரும்பால் செய்யப்பட்ட உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பிக்கப் வாகனம் திம்ப மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது 6வது கொண்டை ஊசி வளைவில் சென்று கொண்டிருந்த போது டயர் சூடாகி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டை ஊசி வளைவில் பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் திடீரென வாகனமானது தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த டிரைவர் வாகனத்திலிருந்து இறங்கி உயிர் தப்பினார். பிறகு தீயானது மளமளவென பிடித்து தற்போது வாகனம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. தற்போது அங்குள்ள சக வாகன ஓட்டிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு பண்ணாரி போக்குவரத்து காவல்துறையினர் அங்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக திம்ப மலைப்பாதையில் தற்போது போக்குவரத்தானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.